தாய் சிறுத்தையா இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா திருவள்ளுவன் ஐயா அவர்களுக்கும், எழுத்தாளர்கள் தம்பி அருள்முத்துக்குமரன், எழுத்தாளர் தம்பி பாலசிங்கம் ராஜேந்திரன், மேகப்பிரவில் அண்ணன் தம்முக்கணி அண்ணன் அவர்கள், சேரித்து சேட் அவர்கள், அண்ணன் ஐயப்பன் அவர்கள் மற்றும் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் 1995 வணங்காமுடி சந்திரன் அயோத்தியாசன் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வணங்காமுடி சந்திரன் டிபிஐ இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் இயக்கத்தில் மேலூர் ஒன்றிய அமைப்பாளராக செயல்பட்டார். செனாரப்பட்டி, மேலவளவு, மேலூர் வட்டாரங்களில் அண்ணன் சக்திவேல், இன்னைக்கு ஆற்றல் அரசாங்க துணை பேச்சாளர் அண்ணன் சக்திவேலோட சேர்ந்து எல்லா ஊர்லையும் கொடியேற்றுறது, இயக்கம் கட்டுறது. அப்ப இயக்கம் கட்டுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்ப தேர்தல் புறக்கணிப்பு வரலாம். டிபிஐ ஒரு வன்முறை இயக்கம், ஒரு தீவிரவாத இயக்கம் நம்ம மக்களே புறந்த காலங்களில் போய் இரவு நேரங்களில் போய் எப்பவுமே ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையில மனுவே இருக்குமா, மனுக்களை எழுதிக்கிட்டு அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் அடிச்சுக்கிட்டு இயக்கம் கட்டினவர். இன்னைக்கு நாம விடுதலை சிறுத்தையில் இன்னைக்கு அண்ணன் டாக்டர் முனைவர் திருமாவளவன் அவர் சிதம்பரத்தில் எம்பியா இருக்கிறாரு. எழுத்தாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதி எம்பியா இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆலூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, மனையூர் பாபு, அண்ணன் சுந்தரேஸ்வரன், 4 பேர் இருக்காங்க சட்டமன்றத்தில். இப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்னைக்கு வெற்றி அவ்வளவு ஒரு மாசு இயக்கமா உருவாகி இருக்கிறதுக்கு வணங்காமுடி சந்திரன் போன்ற அவர்களோட உயிர் தியாகம் தான் காரணம். அவர் என்ன பண்றாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. மதுரையில் 2 பேரும் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடினாங்க, வெட்டி கொண்டிருக்காங்க. பாலமேடு அருகே உள்ள எரம்பட்டி சோழமலைன்றவரை இதே போலதான் அம்பேத்கர் பிறந்தநாள் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வணங்காமுடி சந்திரன் ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகு சோழமலை. 2 பேரும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக கொல்லப்பட்டவர். இவர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பழைய பாடல் விடுதலை சிறுத்தைகளோட இயக்க பாடல் ஒரு பாடல் இருக்கு, அத்துமீறுவோம் ஒரு கேசட். அந்த அத்துமீறுவோம் பாடலை ஒளிபரப்பியதற்காகவும் அண்ணனோட அரக்கோண பேச்சு போட்டதுக்காக அவங்களால சலிச்சுக்கிற முடியாம உடனே சேரியை தாக்கி சூறையாடி அந்த மைக் செட், ஆம்பிளிஃபயர் இதெல்லாம் உடைச்சு நொறுக்கி பண்ணிட்டாங்க. அப்ப பண்ணி இவரை ஊர் கூடி கள்ளர் தரப்பு என்ன சொல்றாங்க, சந்திரன் ஊர் மந்தையில 3 தடவை நெடுஞ்சான் கிடையாது கும்பிட்டு விழுந்தா அவனுக்கு உயிர் பிச்சை நாங்க தருவோம், இல்லாட்டி அவன் எங்க கையிலே சாவான் அப்படின்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, வணங்காமுடி சந்திரன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் எந்த தவறும் செய்யல. சட்டமேதை எங்களோட தலைவர் அம்பேத்கருக்கு நான் பிறந்தநாள் விழா கொண்டாடினேன். நான் எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் நான் எப்படி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்? இனி நீங்க கொண்டா கூட பரவாயில்ல, உங்களுக்கு நான் தலை வணங்க மாட்டேன், இந்த காப் பஞ்சாயத்து, இந்த சாதி பஞ்சாயத்துக்கு நான் அடி பணிய மாட்டேன்னு சொல்லி அவர் மறுத்துட்டாரு. அப்புறம் அண்ணன் தல்லாவளத்துல தான் விடுதலை சிறுத்தையோட தலைமை முகாம் இருந்தது. அண்ணன் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. இவரை கூட்டி போய் ரூரல் எஸ்பி, தென்மண்டல டிஜிபி, தென்மண்டல ஐஜி, இவங்க இவ்வளவு படிக்கட்டு ஏறுறாங்க. அரசு வருவாய்த்துறை இவ்வளவு 9 படிக்கட்டுலயும் மனுக்களோட நம்ம ஏறுறோம். இவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, இந்த பேர் பஞ்சாயத்துல திரட்டன் பண்ணியிருக்கான், இவனை முன்னெச்சரிக்கை கதை பண்ணுங்க, இவன் எஸ்சி அட்ராக்ஷன் ஜாயிண்ட்ல அவங்க செவி சாய்க்கல. இவர் 1 மாசம் தல்லாவளத்தில் இருக்கிறாரு, அண்ணன் கூட இருக்கிறாரு. அந்த நேரத்திலே கருவனூர்ல ஒரு தீ வைப்பு சம்பவம் நடந்தது. சேரியை சூறையாடிக்கிறாங்க, ஒரு 50 வீடு தீ வச்சிருக்காங்க. அந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, சரிங்கண்ணே கொஞ்சம் ஆமா பிரச்சனை அமர்ந்துருச்சு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு மதுரையில தங்கியிருந்தவர் மே 4ஆம் தேதி உலகப்பிச்சன்பட்டி ஒரு ஊர் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே உள்ள திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்க மாணிக்கவாசர் பிறந்த ஊருன்னு சொல்றாங்கல்ல, திருவாசகத்தில் எழுதின மாணிக்கவாசர் பிறந்த ஊருக்கு பக்கத்துல உலகப்பிச்சம்பட்டி, அங்கே ஒரு 4ஆம் தேதி இரவு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சாதி வெறியர்கள் காலை கடன் செலுத்த 5ஆம் தேதி காலையில காட்டப்போகும்போது அங்கே அடிச்சு கொடூரமா தாக்கிறாங்க. ஒரு மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு வெட்டினாரு குத்துனாரு மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்துடுறாரு. இவர் நல்லடக்கம் பண்ற அன்னைக்கு படும் மழை, மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து ஊர்வலமா போய் கொட்டு மலையிலும் போய் இறுதி அஞ்சலி நிகழ்வு நடந்தது. இந்த வழக்கு மதுரை கோர்ட்டில் நடக்குது. வழக்கு மதுரை கோர்ட்ல இருந்து தூத்துக்குடி கோர்ட்டுக்கு மாத்திடுறாங்க. அது கூட தூத்துக்குடி கோர்ட்டுக்கு மாத்தி கொலைகாரர்கள் மரண வாக்குமூலத்தில் என்ன வெட்டினாரு குத்துனாரு சொன்னப்போ கூட நீதி அவருக்கு சரியா கிடைக்கல. கொலைகாரர்கள் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு விட்டாங்க. அதற்கு பிறகு திமிரி எழுவோம், திருப்பி எடுப்போம், அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம் என்ற அண்ணனுடைய முழக்கங்களின் எழுச்சியாக விடுதலை சிறுத்தைகள் அந்த கொலைகாரரை
பதிலடி நடவடிக்கையாக பதிலுக்கு பதிலாக பதிலடி கொடுத்தாரு. இது என்பது வரலாறு. இப்படிப்பட்ட எண்ணற்ற தியாகிகள் இங்கே நம் தியாகத்தின் மறுஉருவமாக இருக்கிற ஐயா திருவள்ளுவன் ஐயா அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் குண்டரப்பு சட்டத்திலும் 3.5 வருடம் சிறை தண்டனை, கொடுங்கோல் சிறை, கடலூர் சிறை, மண்ணுரிமை பேரணி, தடையை மீறி பேரணி நாங்கள்லாம் கைதாகும் பொழுது எங்களை ஒரு காவல் நிலையத்தில் வைத்திருந்தார்கள். எந்த காவல் நிலையத்தில் நாங்க எல்லாரும் பிரச்சனை பண்ண எங்களை திருவள்ளுவன் ஐயாட்ட கூட்டி போங்க, அங்கே எங்களை ரிமாண்ட் பண்ணுங்கன்னு நாங்க சொன்னோம் மண்ணுரிமை பேரணிக்கு. அப்ப எல்லாம் ஐயா உள்ளுக்கு இருக்கிறாங்க, 98ல சிறையில் இருக்காங்க. அப்ப இவரு போன்றவர்களுடைய தியாகம் இந்த இயக்கத்துக்காக, விடுதலை சிறுத்தைகள் இயக்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இயக்கத்துக்காக எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான பேர் குண்டரப்பு சட்டத்திலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் சிறை இருந்திருக்கிறார்கள். எத்தனை பெண்கள் தாலி எடுத்திருக்கிறார்கள், எத்தனை அம்மாக்கள் மகனை இழந்திருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் முகம் பார்க்காமலே, தந்தையின் முகம் பார்க்காமலே இறந்திருக்கிறார்கள். மேல உளவு முருகேசன் அவரும் அவர் தம்பியும் படுகொலையாறாங்க. அவங்க மனைவிகள் 2 பேருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை கட்டிக்கிட்டாங்க. 2 பேருமே நிறைமாத கர்ப்பிணி. அந்த நிறைமாத கர்ப்பிணி இருந்த குழந்தைகள் வந்து மேல உள்ள முருகேசனை பார்க்கவே இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய தியாக வரலாறு நமக்கு இருக்கு. இந்திய தியாகம் தான் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்தை அடைய வச்சிருக்கு. நம்ம இந்த தியாகிகளை நினைவு கூறுவோம். மேலும் மேலும் அரசியல் அதிகாரம் வெல்வோம், அரசியல் அதிகாரத்தை பரவலாக்குவோம். ஐயா சொன்னது போல பாசிசத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு இப்படிப்பட்ட பண்பாட்டு கூறுகளும் பண்பாட்டு விழாக்களும் பலனளிக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு நல்கிய அம்பேத்கர் ஐயப்பதாசர் வாசர்வட்டம் தோழர்களுக்கும் வணங்காமுடி பதிப்பத்தை சார்ந்த அண்ணன் தமிழ்கனி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்.